வணக்கங்க. இன்றைக்கி நம்ம தினத்தந்தியோட கொதுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்றைக்கி தினத்தந்தியை தான் முதல்ல பார்ப்போம். இன்னும் சால்வ் பண்ணலைங்க. இன்றைக்கி டேட் என்னன்னா 28 மார்ச் 2026ங்க. சரிங்களா? 1 by 1 சால்வ் பண்ணலாமா? இது ஒரு மூலிகை கீரை. இதுக்கு ஏதாவது ஹிண்ட் இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுவோம். அப்போது 6 கீழேருந்து மேலே என்னென்னு பார்க்கணும். ஆணிக்கு முந்தின மாதம் சித்தே வைகாசிக்கு அடுத்து தான் ஆணி. ஸோ வைகாசி பதில் என்ன? வைகாசி. வைகாசிங்க. சரி, இப்போ இது ஒரு மூலிகை கீரை. மூலிகை கீரைன்னா வல்லாரை சொல்லலாம், தூதுவளை சொல்லலாம், கசலங்கண்ணி சொல்லலாம், அகத்திக்கீரை சொல்லலாம். ரெண்டாவது சி வரணுமே. முடக்கத்தான், மணத்தக்காளி, காசினி கீரையை சொல்லலாம். காசினி கீரை. சரிங்களா? காசினி கீரையை சொல்லலாம். சரி, 10 மேலேருந்து கீழே. இந்த ஹிண்ட் ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. 10 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? டேஷ் பின் துக்ளக். இதை டெல்லி ஆட்சி பண்ணவர் முகமது பின் துக்ளக். பேனாவுடைய இஷ்யூ. முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக். இவர் புத்திசாலி முட்டாள்னு சொல்லுவாங்க. வைஸ் ஃபூல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காண்டினா நம்ம டெல்லி தலைநகரத்துக்கு தேவகிரிக்கு மாற்றினவர். சரிங்களா? இவர் 1325 4 பிப்ரவரியில் டெல்லிக்கு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சார். 26 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. முகமது பின் துக்ளக். ஸோ 12 இடம் வளம் என்ன? பயிருக்கு இடையே முளைப்பது. பயிருக்கு இடையே தவறில்லாமல் முளைக்கிறது என்னன்னு சொல்லுவோம்னா களை. களை எடுப்போம்னு சொல்லுவாங்கள்ல, களை. ஓகே, அடுத்து 11 இடம் வளம் என்னன்னு பார்ப்போம். விவரித்து குரல். விவரித்து குரலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுறத தமிழில் விளக்கி சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கம். விளக்கம். ஓகே, 7 மேலேருந்து கீழே என்ன? பந்து போன்ற உருண்டை வடிவம். பந்து போன்றன்னு தான் சொல்லிருக்காங்க, பந்து மாதிரின்னு சொல்ல. பந்து மாதிரியே இருக்கக்கூடியது. கோலம் சொல்லலாம். பந்து மாதிரியே இருக்கும், ஆனால் நீள்வட்டத்தில் இருக்கும். கோலம், எக்லிப்ஸ். சரி, அப்போ 8 மேலேருந்து கீழே என்ன? குழந்தை. குழந்தைன்னா 2வது இடத்துக்கு வருதுங்க. குட்டி சொல்லலாம், சிசு சொல்லலாம், பிள்ளை, மழலை, ஆட்டி, பாப்பா. இளம்பிடின்னா பொம்பளை பிள்ளைங்க. மகவு. ஸோ இங்கே வந்துக்கனால மகவு சொல்லலாம். ஓகேங்க. ஸோ இன்னும் இந்த சைடு பார்ப்போம். 2 இடம் வளம் என்ன? நட்டு போல்ட்டில் இருப்பது என்னது? நட்டு போல்ட்டில் என்ன இருக்கும்? த்ரெட் இருக்கும். த்ரெட்டுன்னா தமிழில் மழை. இந்த ரை போட்டுங்க, மாற்றி ரை போட்டிங்கன்னா நூல்கள் ஆயிரும். சரிங்களா? மழை. ஸோ அப்போ 4 கீழே என்ன? முடி வெளுத்தல். முடி வெள்ளையானது என்னன்னு சொல்லுவாங்கன்னா நரைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நரைத்தல். ஓகே. 2 மேலேருந்து கீழே என்ன? புத்தியன். புத்தியன் மகன்னு சொல்லலாம். புத்தியன்னா மகன். சரிங்க. 5 வடம் இடம் என்ன?
காமராஜர் பிறந்தவர், கல்வி கண்டு வந்த கடவுள் காமராஜர்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடோட 3 தடவை சிஎம் வந்தவர். இவர் பிறந்த ஊர் எங்கன்னா விருதுநகர். விருதுநகர் நம்ம இங்கே பக்கத்தில் தாங்க இருக்குது. ஸோ 3 மேலேருந்து கீழே என்ன டேஷ் ராஜன் மறைந்த நகைச்சுவை நடிகர். 1970s சுருளிராஜன் சொல்லுவாங்க. சுருளிராஜன் 1970s பீரியடில் நடித்தது. ஆனால் இவர் 81 தான் இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. 81 இவருக்கு வந்து சேர்ந்த நகைச்சுவை நடிகர்னு. 80 தவறிட்டாது, 81 அவார்டு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடோட அவார்டு. 9 வலமிருந்த இடம் என்ன இருக்குது? சாப்பிடு, மகிழ், ஒரு வகை மண். 3மே ஒரே வார்த்தை தான். 2வது எழுத்து லீ வந்துக்குங்க. மண்ணுன்னா களிமண்ணுன்னு சொல்லலாம். சாப்பிட்றதுலேயும் களி வரும், மகிழ்லேயும் களி சந்தோஷம். சார் மண்லேயும் களி வந்தோம். ஓகே. மேலேருந்து வி கே இருக்கு. 5 மேலேருந்து கீழே என்ன இல்லை. 15 கீழேருந்து மேலே. இது ஒரு வழி சொல். மேலேருந்து வெயிட் பண்ணாலும் கீழேருந்து வெயிட் பண்ணாலும் ஒரே வார்த்தை தான் வேணுமா. அதாவது வி கே வருதுங்க. இந்த சைடு வி கே போட்டுக்கலாம். விகட கவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாசித்தாலும் ஒரே மீனிங் தான், அங்கேருந்து வாசித்தாலும் ஒரே சொல்லு தான். விகட கவி இதை தான் இருவழி சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பதில் எப்படி எழுதுவீங்க? மேலே வி இருக்குது, கே இருக்குது. இங்கேயும் வி இருக்குது, கே இருக்குது. நடுவில் ஒரு டேர்னு போட்டால் தான் வேர்டு ஃபார்ம் ஆகுது. விகட கவி. இதை வந்து ஒரு இருவழி சொல். 2 பக்கமும் வெயிட் பண்ணால் மீனிங் வரும். 15 வலமிருந்து இடம் என்ன? பயிரிடுதல். பயிரிடுதல்னா விளைவித்தல், சாகுபடி. ஆனால் 5 எழுத்து தாங்க. பயிர் தொழில். இதை வந்து என்னன்னு சொல்லலாம்னா வீல ஆன்சர் நல்ல விவசாயம் சொல்லலாம். சாஃப்ட்வேர் கம்பெனி வந்தக்கப்புறம் விவசாய மக்கள்லாம் காணாமல் போயிட்டுருக்காங்க. 14 கீழேருந்து மேலே என்ன? நடுநிசி, நள்ளிரவு, மிட்-நைட். சால ஆன்சருக்கு சாமகால கோடாங்கி, சாம கோடாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டு மிட்-நைட்டு தான் சாமம், சாமகால பூஜைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாம். ஒரு நீதி தேவதையின் கையில் இருப்பது. நீதி தேவதை வந்து 2 பக்கமும் விசாரித்து கரெக்டாக நியாயம் தீர்ப்பு கொடுக்கணுங்கிறக்காண்டி 2 பக்கமும் விசாரித்து நடுநிலையாக கரெக்டாக தீர்ப்பு கொடுக்காங்க. தராசு கையில் இருக்கும். தராசு. சரி. 16 மேலேருந்து கீழே என்ன? குலுக்கல் பரிசு சீட்டு. குலுக்கல்னாலே நம்ம இதை அடிக்கடி பார்ப்போம், லாட்டரி. சரி, இந்த சைடு ஆன்சர் சால்வ் ஆகிக்குங்க. 16 வலமிருந்த இடம். மேற்கந்திய அணியின் வெஸ்ட் இண்டீஸுடைய முன்னாள் கேப்டன் யாருங்க? பிரெயின் லாரா. இங்கே லாரா மட்டும்தான் வந்திருக்கு. பிரெயின் லாரா. நம்ம சச்சின் மாதிரி நல்லா பேட்டிங் பண்ணுவாப்பில். 18 இடமிருந்து வலம் என்ன? கணினி மவுஸ். தமிழில் கம்ப்யூட்டரில் மவுஸை வந்து என்னன்னு சொல்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. மவுஸை வந்து சுட்டி அப்படின்னு சொல்லலாம். சுட்டி அப்படிங்கிறது மவுஸை குறிக்கும். லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக், ஸ்க்ரோலிங்னு இருக்குல்ல, அந்த எக்ஸ்டர்னல் மவுஸை தான் சொல்கிறாங்க. சரிங்க. இங்கே ரீலில் முடிஞ்சிருக்கு. 20 இடமிருந்து வலம் என்ன? சதம். ஆங்கிலத்தில் சதம்னா 100 சொல்லலாம். சென்டம் 100க்கு 100 மார்க் எடுத்துக்கான்னு சொல்லலாம். சரி, 20 மேலேருந்து கீழே என்னென்னு பார்த்துவோம். நில், கவனி, செல். இந்த சிக்னல்லாம் போட்டிருப்பாங்க.
சிக்னல் கிராஸ் பண்ணல நில் கவனி செல். சிக்னலை நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் செல் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸ்டாப், வாட்ச் அண்ட் கோ. ஓகே, 20 இடமிருந்து வலம். அப்போ 100க்கு 100% அப்படிங்கிறத என்னன்னு சொல்லுவோம். இங்கே வந்து செஞ்சுரி அப்படின்னு சொல்லலாம். செஞ்சுரி அப்படின்னா நூற்றாண்டுன்னு அர்த்தம். இந்த செஞ்சுரியில் அப்படின்னு செஞ்சுரினா நூற்றாண்டு. செண்டம்னா 100க்கு 100. இங்கே செண்டம் வராது. இங்கே லாட்ரி எறி வந்துக்கனால செண்டம் வராது. செஞ்சுரி. 21 மேலேருந்து கீழே. ஒளிக்கதிர். ஒளிக்கதிர் அப்படின்னா சூழாம்சு, சுடர், தீபம், மதிய தீச்சுடர் மாதிரி. ஓகே, 23 வலம் இருந்த இடம் என்ன? பூசாரி. கோயிலில் பூஜை பண்ணுறவ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அர்ச்சகர். அர்ச்சகன்னா பூசாரின்னு சொல்கிறோம். ஓகேங்க. 23 கீழேருந்து மேலே. என்னது? சாகாவரம் அழியா புகழ். இதுக்கு வேறு எதுவும் ஹிண்ட் வருதா? ஸோ அப்போ 19 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். சிகிச்சை அளிப்பவர், ட்ரீட்மெண்ட் கொடுப்பவர், டாக்டர். 4 எழுத்து இல்லைங்க. அப்போ மருத்துவப்பட்டா கரெக்டாக இருக்கு. ஸோ மருத்துவர் கரெக்டாக இருக்குது. 24 கீழே இருந்து மேலே என்னென்னு பார்க்கலாமா? புரோக்கர். வாங்கி விற்கல நடுவில் எதுக்குனாலும் நடுவில் இன்டர்மீடியேட்டாக இருக்கவங்க. இடையீட்டாளன்னு சொல்லலாம். இன்னொன்று தரகன்னு சொல்லலாம். தரகர், ஏஜெண்ட். ஓகே. 22 இடமிருந்து வலம் என்ன? கோட்டை சுவர். கோட்டை சுவருங்க மதில்னு சொல்லலாம். இங்கே 2வது ட்ரா வந்ததுனால நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அதன் போன்ற பாதுகாப்பு. ஓகே. 19 மேலேருந்து கீழே என்ன? நசுக்கு, பிணை. நசுக்கு அப்படின்னா நல்லா மசிய அந்த குழம்பு வைக்கையில் நல்லா மசிய அப்படின்னா நசுக்கிட்டாங்க, மாவு மாதிரி ஆக்கிட்டாங்க. மசி. பிணைக்கும் மசி சொல்லலாம். சரி. 23 கீழேருந்து மேலே என்னது? சாகாவரம் அப்படின்னா சிரஞ்சீவி, அழியாத புகழ் அப்படின்னா அமர சொன்னால் சாகம், சிரஞ்சீவி இல்லை. இங்கே வந்து வந்துக்கு இத்து வந்துக்கு இம்ம வந்துக்கு. அப்போ அமரத்துவம் அப்படின்னா அழியாத புகழ். அமரத்துவம் அப்படின்னா அழியா புகழ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. அப்போ 17 வலம் இருந்த இடம் என்ன? வாகனம். வாகனம்னா ஊர்தி சொல்லலாம். இங்கே வந்து இருக்கனால என்னன்னு சொல்கிறோம்? வண்டி. சரிங்களா? இன்னையோட ஆன்சர்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோங்க. செக் பண்ணிக்கோங்க. எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. இன்கேஸ் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தால் கூட கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.